ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவே நந்தினியையும் எப்படியோ ஒரு வழியை அனுப்பி வச்சுட்டு நம்ம சூர்யா சாருக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. இது வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக பண்ணுறாங்க சுந்தரவல்லி. ஆனால் வந்துட்டு அது வெளியே தெரிஞ்சிடுது. அருணாச்சலாவுக்கு வெளியே தெரிஞ்சு இது நாள் வரைக்கும் நம்ம பார்க்காத அருணாச்சலாவை இப்போ வந்துட்டு அருணாச்சலாவை என்ன பண்ண போகிறாரு சுந்தரவல்லி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம சுந்தரவல்லி யாருக்கிட்டையும் அவங்களோட பிளானை சொல்லவே இல்லை. ஏன்னா வந்துட்டு மொத்த குடும்பமும் ஒன்றா தான் இருக்குது. இந்த மாதவி சுரேகா சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க நடிப்பு. அவளுங்களை என்ன காரணத்துக்காகவும் நம்ம சுந்தரவல்லி நம்பவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, பல தடவை வந்துட்டு நந்தினிக்கு தான் வந்துட்டு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. போய் சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி வந்துட்டு சுந்தரவல்லி அவங்கள்ட்ட வந்து அவங்களோட பிளானை சொல்லுவாங்க. அதனால அந்த வீட்டில் தனியாக இருந்து சிங்கிளாக பிளான் போடுறாங்க. எப்படியாச்சும் அவள் போயிட்டு வர்றதுக்குள்ளே அங்கே நந்தினியை தீர்த்து கட்டிட்டு இங்கே வந்துட்டு சூர்யாவுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி பிளான் பண்ணுறாங்க. இப்போ அங்கே எப்படி அவளை தீர்த்து கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது அங்கே தான் ஊருக்கு நம்ம சுந்தரவல்லிக்கு எல்லாருக்குமே தெரியுமே. அதனால ஃபோன் போட்டு உங்களுக்கு நான் 10 லட்சம் பணம் தர்றேன், அதுக்காக நீ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன வேலை அப்படின்னா, ஒன்று அவளை வந்துட்டு கோமாவுக்கு அனுப்பிடணும், அப்படி இல்லைன்னா உயிரே எடுத்துடணும், நடப்பணமாக தான் அவள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி சொல்ல, தாராளமாக பண்ணிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக நீ எவ்வளோ வேணால் பணம் வாங்கிக்கோ, இந்த 10 லட்சம் பத்தலைனா கூட கேளு, நான் எவ்வளோ வேணால் தரேன், ஆனால் அவள் மட்டும் உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி சொல்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம சூர்யாவும் நந்தினியும் அவங்க ஊரை போயிட்டு ரீச் பண்ணிடுறாங்க. ரீச் பண்ணதுமே போக போக நம்ம சூர்யா சாருக்கு அந்த எல்லாமே வந்துட்டு பயங்கர அழகாக இருக்குது அவங்க ஊரே. அதுக்கப்புறம் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அன்பாக பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் சூர்யா சாருக்கு புதுசாக இருக்குது. என்னடா இது, அந்த வீட்டில் இருந்துட்டு இங்கே வாழ்கிறதுக்கு சொர்க்கமாட்டம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் நினைக்கிறாரு. அப்போ அவருக்கே அப்படி இருக்குன்னா நம்ம நந்தினிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டு அருணாச்சல இவங்க பிளான் போடுறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஏதோ சுந்தரவல்லி பிளான் போடுறான்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்ன பிளான் மட்டும் தெரில. அதனால வந்துட்டு சுந்தரவல்லி வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறார் அருணாச்சலையை. என்னதான் இவ பண்றா, என்ன பண்ண போறா. அது மட்டும் இல்லாமல் போயிட்டு மாதவியும் சுரேகாவும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அப்பா நந்தினி இப்போ போறாங்களோ, ஆனால் வந்து அவள் திரும்ப இந்த வீட்டுக்கு வரமாட்டாளாம். ஏன் அப்படின்னா அம்மா வந்து எதோ பண்ண போறாங்களாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அவள் என்ன பண்ணாலும் அதுக்கு முன்னாடி நம்ம தடுத்தாகணும். ஏன்னா விளைவுகள் விபரீதமாயிட போகுது. அவள் வர வர வந்துட்டு அவள் போக்கே சரியில்லை. அவள் பண்ற எந்த விஷயமே வந்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அருணாச்சலாவை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ஃபோனில் பொண்ணு பார்க்கறது வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. அதை வந்து அருணாச்சலாவை காதில் வாங்கிடுறாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும், என் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுமே அருணாச்சலாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து போட்டு ஃபோனை போட்டு ஒட்டன்னு உடைக்கிறாரு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இதுக்கு மேலே வந்துட்டு எதனா பண்ணால் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, டாட்டா, வட்டா.